ஹிந்து தேசத்தின் ஹிந்துக்கள் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிடும் விழா நடைபெற்றது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியில் நம் தேசம் நம் பெருமை அமைப்பு சார்பாக இந்து தேசத்தின் ஹிந்துக்கள் என்ற நூலை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கிருஷ்ணன், சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் ராம் ஸ்ரீனிவாசன் மற்றும் நூலின் ஆசிரியர் ஆனந்த் ரங்கநாதன் கலந்து கொண்டனர். இதில் தலைமை விருந்தினர் எம். கிருஷ்ணன் நூலை வெளியிட்டதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ராம் சீனிவாசன் பெற்றுக்கொண்டார். மகாகவி பாரதியார் கூறியபடி உலகளாவிய அறிவு புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்து நம் மொழியில் புதிய நூல்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டாக்டர் ஆனந்த் ரங்கநாதன் எழுதிய ஹிந்துஸ் இன் ஹிந்து ராஷ்டிரா என்ற ஆங்கில நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஹிந்து தேசத்தில் ஹிந்துக்கள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. இந்த நூல் இது ஒரு சாதாரண அரசியல் விமர்சன நூல் அல்ல, மேலும் இது விழிப்புணர்வு, ஒற்றுமை மற்றும் நாகரிக மறுமலர்ச்சிக்கான அழைப்பு என்றும், சுதந்திர இந்தியாவில் ஹிந்துக்களின் நிலை என்ன, அரசியலமைப்பு சட்டங்கள் ஹிந்துக்களின் உரிமைகள், மரபுகள், ஆலயங்களை எவ்வாறு அணுகுகின்றன என்றும், சமத்துவத்தின் பெயரில் ஏதேனும் பாகுபாடுகள் உள்ளதா போன்ற முக்கியமான கேள்விகளை தரவுகளுடன் வாதங்களுடன் முன்வைத்து சிந்தனைக்கும் உரையாடலுக்கும் விழிப்புணர்வுக்கும் ஒரு தொடக்க புள்ளி போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நூலில் அடங்கியுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நம் தேசம் நம் பெருமை. நாங்கள் நிர்வாகிகள் பேசுகிறோம். இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவினாஷ் ரோடு கோயம்புத்தூரில் மாபெரும் புத்தக வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹிந்து தேசத்தில் ஹிந்துக்கள் ஆனந்த் ரங்கநாதனோட ஹிந்துயிசம் ஹிந்து ராஷ்டிரா ஆங்கில புத்தகத்தின் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஹிந்து தேசம், ஹிந்து பற்று, இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் ஹிந்துயிசம் நேசிக்கிறோம், ஹிந்துயிசத்தோட அர்த்தம் என்ன, இது ஜியோகிராஃபிக்கல் சைஸ் மட்டும் கிடையாது. ஹிந்துயிசம் அப்படின்னா பரப்பளவோ இல்லை நம்பர்ஸோ கிடையாது. இது ஆன்மீகம் கலந்துருக்கிறது, அன்பு, மரியாதை, பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ஸ் லாஸ் பற்றி நிறையா எழுதியிருக்கிறார் ஆனந்த் ரங்கநாதன். அது இங்கிலீஷில் நிறையாவே எழுதியிருக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் லாவில் நமக்கு ஹிந்துக்களுக்கு என்னென்ன அரசாங்கத்தால் நமக்கு என்ன அங்கீகாரங்கள் இருக்குது, நம்ம சட்டங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, வேறு ஜாதிகள் பற்றியோ ரிலிஜன் பற்றி நம்ம ஒன்றும் இதில் பெருசாக விளக்கம் கிடையாது. நம்ம ஹிந்துயிசம் பற்றி நாங்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுவும் நம்ம அந்த ஹிந்து கோயிலுக்கோட வருமானம் எப்படி வருது, அந்த வருமானம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ பீயிங் எ ஹிந்துஸ் கண்டிப்பாக இது ரிலீஜன் இல்லாமல் இது எல்லாருமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த புக்கு எல்லா பப்ளிஷர் இங்க் என்ற பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறாரு. அப்புறம் கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அவரும் வந்திருக்கிறாரு. மற்றும் இன்றைக்கி பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஆண்டர்பிரனர்ஸ் இந்த க்ரௌடில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சி. இது நாங்கள் நம் தேசம் நம் பெருமையில் தேசமும் அதோட பெருமைகள் நம்ம வெளியே சொல்லிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் மாநில அரசோட ஸ்கீம்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கிறோம். நாங்கள் ஒரு தன்னார்வலர் குழு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் இருக்கிறோம். அதெல்லாம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்ரி வீக்கு ஒரு 15 days 20 days டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த செல்வ மகள் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டோட அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹேபிட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறோம். நம் தேசம் நம் பெருமை இது இந்த புத்தக வெளியீடாக ஒரு அங்கமாக நாங்கள் பண்ணியிருக்கோம்.